அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம் சடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்க வேண்டும். பலமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்கட்டும். வணக்கம். வருகின்ற 2/1/2026 அன்று அடியேனுடைய 60வது ஜெயந்தி விழா. ஒவ்வொரு ஜெயந்தி அன்றும் பல பேர் பயனடைகின்ற பயன் பெறுகின்ற அற்புதமான பூஜை வேள்வியினை செய்வது வழக்கம். இந்த ஆண்டு என்ன செய்யலாம் என்று பலவிதமாக ஆழ்ந்து சிந்தித்து யோசிக்கும் பொழுது இன்று எங்கு சுற்றி நின்றாலும் எதில் பங்கு கொண்டாலும் எதனை செய்தாலும் மிக மிக முதன்மையான ஒரு இடத்திலே தேவைப்படுவது பணம் பணம் பணம். என்னதான் எதைதான் செய்தாலும் அதற்கு பணம் தேவை என்பது பிரதானமாக ஆகிவிட்டது. அப்பொழுது சிந்திச்சு இந்த ஆண்டு என்ன செய்யலாம் என்ற யோசனை பொழுது சரி, பிரத்யேகமாக பண தட்டுப்பாடுக்கும் பணம் இல்லாமல் போவதற்கென கொஞ்சம் இருப்பவருக்கும் ஆசை உண்டு நிறைய சேர்க்க வேண்டும் என்று, நிறைய இருப்பவர்களுக்கும் ஆசை உண்டு மேலும் வேண்டும் என்று. ஆக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாத போகின்ற விஷயம் பணம். ஆக எத்தனையோ ஏழ்மையில் நடுத்தரத்தில் முன்னேற்றங்கள் இல்லாமல் வேதனைப்படுகின்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இது ஒரு பயனாக இருக்கட்டுமே என்று ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஐஸ்வர்ய வேள்வி என்ற ஒரு வேள்வியினை செய்யலாம் என்று இசைந்துள்ளேன். அதாவது உத்தரகாமிக ஆகமத்தின் படி ஒரு படலமாக இந்த வேள்வியினை செய்ய வேண்டும் என்று மனதினுள் தோன்றிற்று. ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஐஸ்வர்ய வேள்வி என்று. இந்த வேள்வியில பொதுவாக மனிதன் சங்கடப்படுவது, பணம் இழப்பது, பாடுபட்டு உழைத்தாலும் அதற்கான பொன்பொருள் அனுபவிக்க முடியாதது, வராதது, எவ்வளவு வந்தாலும் ஏற்ற இறக்கத்தோடு வீண் விரயங்களில் அகப்பட்டு கொள்வது, தீராத கடன் என்றும் அகப்பட்டு கொள்வது. ஆக இதுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கிறது? இந்த ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஐஸ்வர்ய வேள்வியை சிந்திக்கும் பொழுதுதான் நாம் தான் இதற்கு காரணமாக ஆகின்றோம். எப்படி என்றால், நமக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் இருந்தும் கூட பல காரியங்களை சரியாக கையாளாமல் தவற விட்டு விடுகிறோம். அதனால்தான் பெருமளவில் பணம் சம்பாதிக்க முடியாமல் போகிறது. இதற்கு எது முக்கியமாக காரணம் இருக்கிறது? எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் 6 விஷயமான இந்திரியங்கள் வழி அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற இந்த 6 என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த 6ம் மிக முக்கியம். இதில் ஏதோ ஒன்றில் நம் சிந்தனையும் புத்தியும் மனமும் பின்னி பிணைந்து அகப்பட்டு கொண்டு அதனால் பொருள் ஈட்ட முடியாமல் நாம் கஷ்டப்படுகிறோம் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6, இத்துடன் 2 மிக முக்கியமான விஷயங்கள் சேருகின்றது. இதுவும் 8, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் 7வதாக பிசுணம் என்று பெயர், 8வதாக அசூயை என்று பெயர். இந்த பிசுனமும் அசூயையும் 6ஓடு 2ம் கலந்து 8ஆக வருகிறது. இந்த 8 பிரச்சனைகள், இந்த 8னுடைய சிந்தனை, புத்தி, செயல் சார்ந்த ஒரு விஷயத்தில்தான் மனிதன் பொருளீட்ட முடியாமல் அவஸ்தைப்படுகின்றான். அந்த 8 விதமான காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியம் பிசுனம் அசூயை என்ற இந்த 8னுடைய அரக்கனை வெல்வதற்கான மார்க்கம்தான், அந்த மார்க்கத்தினுடைய மந்திர பிரபாவம்தான், அந்த மார்க்கத்தினுடைய வேள்விதான் அந்த நாம் ஜெயந்தி அன்று 2/1/2026 அன்று நாம் செய்ய போகின்றோம். ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஐஸ்வர்ய வேள்வி இந்த 6 குணங்களை மாற்றி அந்த 8 விதமான குணங்களில் ஏற்படுகின்ற சங்கடங்கள், சாபங்கள், கர்மங்கள், கிரக ரீதியாக, பாவ ரீதியாக, வினை ரீதியாக, தானே செய்த வினையாக, எவ்வித பாவமாக இருப்பினும் இந்த ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஐஸ்வர்ய வேள்வியிலே இந்த 8ஐயும் தீர்க்கின்ற மந்திரமும் மார்க்கமும் வேள்வியும் அன்று நடக்கப் போகிறது.
அது மட்டும் இல்லாமல் முத்தாய்ப்பாக இந்த 8 தீயவைகளும் நம்மில் இருந்து அழிந்து என்றும் நன்றாக இருக்க எது பிரதானம்? பணம் மட்டும் பிரதானம் எல்லாவற்றிற்கும் ஆகிவிட முடியாது. சாப்பாடு வேண்டும். எதற்கு சம்பாதிக்கின்றோம்? நாம் பசியார சம்பாதிக்கின்றோம், பசிக்காக சம்பாதிக்கின்றோம் என்று பலவாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதற்கு தனமும் தானியமும் தான் பிரதானமாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அந்த ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஐஸ்வர்ய வேள்வியிலே இந்த 8 விதமான தீயவைகள் விலகுவதற்கான மந்திர பிரயோகம் செய்து அத்துடன் தனமும் தானியமும் அடியேனுடைய கையாலே உங்களுக்கு கொடுக்க போகின்றேன். அது அந்த பூஜையிலே வைத்து கொடுக்க போகின்றேன். தனமும் தானியமும் கொடுக்க போகின்றேன். ஆக இந்த 8 விதமான காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியங்களுடைய அசூயை பிசுனமுடைய தீயவைகள் எல்லாம் அகன்று என்றும் செல்வம் கிடைக்கட்டும், அழியாத செல்வம் இருக்கட்டும், கடனில்லாமல் இருக்கட்டும், பாடுபட்டதற்கான பொருள் வரட்டும், தானியம் பற்றாக்குறை இல்லாமல் அதுவும் நன்றாக இருந்து சந்ததியர் சுமூகமாய் தன செல்வமும் தானிய செல்வமும் பெற்று வளமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடும் நல் மனதோடும் இந்த பூஜையினை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அன்று முழுக்க முழுக்க தானிய தனத்திற்கோ எந்த கட்டணமும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பூஜைக்கும் அந்த வழிபாட்டிற்கும் எந்த கட்டணமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு இதில் பல பேர் பங்கு கொண்டு அந்த தானியத்தையும் அந்த தனத்தையும் பெற்று உங்கள் வீட்டிலே வைத்து தானியத்தையும் பருப்பையும் அதோடு கலந்து அது காலியாக மீண்டும் மீண்டும் அதிலே சேருகின்ற அளவிற்கு அது இருக்கும். அதே போல் தனமும் நமக்கு நிறைவாக இருக்கும், எப்பொழுதும் விரயமாகி சுத்தமாக இல்லை என்பது இல்லாமல் இருக்கட்டும் என்பதற்காக அன்று வழிபட்டு அதை ஒரு பெட்டியிலே வைத்து உங்களுக்காக கொடுக்கின்றேன் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த பதிவின் வாயிலாக தெரியப்படுத்தி என்னோடு கூடி வருகின்ற 2/1/2026 அன்று இந்த மகா அற்புதமான ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஐஸ்வரி வேள்வியிலே கலந்து கொண்டு தனமும் தானியமும் அடியேன் கையால் பெற்று பலமும் நலமும் மகிழ்வும் பெற்று என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த பதிவின் வாயிலாக தெரியப்படுத்தி அனைவரையும் என்னோடு பங்கு கொண்டு இதில் பலனடைய வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் அழைத்து மகிழ்கின்றேன். வருக, வளமெல்லாம் பெருக, நலமாய் வாழ்க. அடுத்த ஒரு பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.